நாமத்தினாலும் பிதாவாகிய யாவேதின் நாமத்தினாலும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த கிருபையினால தேவன் நமக்கு ஒரு நாளை குட்டி கொடுத்து அந்த நாளையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து தொடங்குவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருக்காக முதலாவது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்தணும். ஸோ இதை டெய்லி நம்ம பண்ணணும். வெளியில நடக்கிற சம்பவங்கள் மனுஷனுடைய பலகீனத்தை பார்க்கும்போது நம்ம அவ்வளவு ஹெல்த்தியான பர்சனோ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனோ யாருமே கிடையாது. தேவனுடைய கிருபை அவருக்காக நம்ம வாழணுங்கிறதுனால தேவன் நம்மளுக்கு ஒரு நாளும் பாதுகாத்து வருகிறார். ஸோ அதை அவருக்கு தான் நம்ம டெடிகேட் பண்ணணும். ஓகே, இப்போ சின்ன மெடிடேஷனுக்காக போகலாம். லாஸ்ட் வீக்கு நம்ம பார்த்தோம். பிரதர் அதுக்கு நாகாஷ்னு டைட்டில் கொடுத்துருந்தாரு. பட் நான் அதை யோசித்தது, ஏவாள் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டிருந்தாங்களா? ஸோ நம்ம அது ஒரு அடையாளமாக தான் பார்த்தோம். அதை ஒரு ஸ்பிரிச்சுவலி நம்ம அதை ஸ்பிரிச்சுவல் ஒரு மீனிங் பார்த்தோம். பவுல் சொல்றாரு, ஸ்திரீயை வஞ்சித்தது போல, சர்ப்பமானது ஸ்திரீயை வஞ்சித்தது போல சொல்றதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஏவாள்னு சொல்லும்போது ஒரு சபைக்கு அடையாளமாக நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த சர்ப்பம்னு சொல்லும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து நாகாஷ் சொல்லோட வார்த்தை. ஸோ அதனுடைய ரூட் மீனிங் என்னன்னா, இட்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஞானம். நம்ம அதை ஃபிலாசபி சொல்லக்கூடிய ஒரு இதில் நம்ம அதை மெடிடேட் பண்ணோம். அப்புறம் மோசேயினுடைய அந்த நம்பர் எண்ணாமத்திலையும் பார்த்தோம். அவங்கள வந்து அது வந்து சராஃப். ஸோ இட்ஸ் அது ரூட் மீனிங் என்ன இருந்ததுன்னா பேர்னிங், ஒரு சென்சேஷன், ஒரு வலியை கொடுக்குறது. அந்த சராஃப்னு சொல்லக்கூடிய அந்த சர்பண்டோட அர்த்தம். பட் மோசே அங்கே பார்த்துட்டு என்ன பண்ணிவிட்டாருன்னா, நாகாஷ் தான் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹேங் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே நாகாஷோட மீனிங் நிறைய பார்த்தோம். அது எப்படின்னா, லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ், டெலிஜென்ட்லி சீக்கிங், ரொம்ப தீவிரமா. ஸோ அந்த இஸ்ரேல் மக்கள் அதை பார்க்கும்போது ரிப்பண்ட் ஆகுறாங்க, மனம் திரும்புறாங்க. அதை உற்று நோக்குறதுங்கிறது மீனிங் என்னன்னா சேஞ்சிங், மைண்ட் சேஞ்சிங். ஸோ நாகாஷ் அப்படி பார்த்தோம். நீங்க அதை திரும்பி நீங்க படிச்சீங்கன்னா, ஹீப்ரூல படிச்சீங்கன்னா சம் டவுட்ஸ் வரும். அதுல எப்படின்னா, அந்த சராஃப், இந்த நாகாஷ் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா சிண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி சப்ஜெக்டை என்ன ஆகும், சப்ஜெக்ட் இதுதான், விஷயம் இதுதான். அது கிராமட்டிக்கல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்துலேயும் இருக்கும். டுகெதர் அந்த வேர்டை டுகெதர் பண்றது மாறி மாறி இருக்கும். பட் அங்க நடந்த சம்பவம் இதுதான். ஆனா அது இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க நாகாஷ்னு போட்டிருக்கு, அங்க சராஃப்னு போட்டிருக்கு, திரும்பி இங்க. பட் நம்ம பார்க்கறது அதுதான். என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நான் எப்படி சொல்றேன்னு தெரியல, அதை வந்து இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கலா சிண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள் அப்படிதான் இருக்கும். அந்த நம்ம அந்த செக் பண்ணி கிராமட்டிக்கலா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வேர்டு தான், அதுதான் அதோட அர்த்தம். நான் இன்னொரு நாள் இதை பற்றி நான் கொஞ்சம் நாம பேசலாம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். கிறிஸ்து வந்து சொல்றாரு, நீங்க சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள். அது மத்தேயு 10:16 அந்த வசனத்தை மட்டும் நம்ம ஒன்று படிக்கலாம். கேட்க, ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களே அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடத்தவர்களுமாய் இருங்கள். ஓகே, தேங்க்ஸ். அப்போ நமக்கு தமிழ் இங்க வந்து ஓகே, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல. ஆகையால் நான் அதை மாற்றி வச்சுக்கிறேன், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடத்தவர்களுமா இருங்கள். இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சும் தெரியும். ஆடு, ஓநாய். ஸோ அந்த பாலஸ்டைன் தேசத்துல ஆடு ஓநாய்ங்கிறது ஒரு காமனான அவங்க பார்க்கக்கூடிய விஷயம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த நாலேஜ் இருந்து, அதனால அவங்க தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அங்க என்ன பண்றாரு, அதை ஷேர் பண்றாரு, அந்த விஷயத்த ஷேர் பண்றாரு.
பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். இது எங்க இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து அனுப்புறாரு. அது எங்க பாத்தீங்கன்னா இந்த 12:5 வசனம், இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் இவங்களை என்ன பண்றாரு, ஸ்பெஷலி யாருக்கு இது சொல்ற வர்றாருன்னா டிசைபிள்ஸ். அப்போ கூட்டமான மக்கள்கிட்ட இந்த கான்வர்சேஷன் நடக்கல. அது ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் இது யாருக்கு தான் பேசுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் இது என்ன ஆகுது, செல்லுபடி ஆகும், யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்க என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தான் ஸ்பெஷலா கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா இதோன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதுல 16ல இதோன்னு சொல்லும்போது IDOOUன்னு வரும், ஒரு கிரீக் வேர்டு. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் வேர்டு. இதோ சொல்லும்போது நம்மளுக்கு இதோன்னு போட்டிருக்கு, அது ரொம்ப சிம்பிளா இதோன்னு போகும்போது அது எப்படின்னா ஒரு ஸ்பெஷல், ஒரு பே அட்டென்ஷன், லுக் யுவர் செல்ஃப், நீ கவனித்துக்க, ஞாபகமா வச்சுக்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு சைன் போர்டு நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது பாக்குறோம், சைன் போர்டு பாக்குறோம், நெல், கவனி, செல். ஸோ அது ஒரு முக்கியமான, இல்லைன்னா என்ன ஆகும், அங்க சம் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி தான் இது ஒரு ஏசியன் சைன் போர்டு மாதிரி இதோ. அப்போ பே அட்டென்ஷன், ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்காங்க, இதை ரிசீவ் பண்ணி உணர்ந்து கொள்ளுங்க. அதுதான் இந்த இதோ. பாருங்க, இது என்னன்னா இந்த வார்த்தை எப்படின்னா, இது என்ன சொல்லுவாங்கன்னா அரமைக் மீனிங் என்ன சொல்லலாம்னா இது ஒரு ஈடியம். இந்த வார்த்தை இதுல யூஸ் பண்ண 3 பதங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2 பதங்கள், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவருமா இருங்கள். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நம்மளுக்கு வினா உள்ளவர்கள் போட்டிருக்கு. வினானா நம்மளுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ், பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கிறேன், வைஸ் ஆஸ் அ சர்பன்ஸ். வைஸ்ன்னு சொல்லும்போது ஷ்ரூட் ஒரு மீனிங் கொடுக்கும். நம்ம இதுல உள்ள இது இது என்னன்னா, இது நார்மலி என்னன்னா நம்ம திங்க் பண்றது அது தப்பு இல்ல. சர்ப்பத்தை மாதிரி, பாம்பை மாதிரி தந்திரம் உள்ளதா இருக்கணும் அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா எந்த ஒரு சோலஜிஸ்டும், இந்த அனிமல், இந்த பாம்பை பற்றி படிக்கிறவங்க எல்லாம் சோலஜிஸ்ட் தானே, அவங்க யாரும் பாம்பு ரொம்ப தந்திரம் உள்ளதுன்னு அவன் சொல்லல. ரொம்ப அதுக்கு அறிவு இருக்கு, அது ஒரு லோவர் அனிமல். ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு பிரில்லியண்டான அனிமல்லாம் ஒண்ணு இல்லை. இப்போ வைஸ் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, அதுதான் நம்ம பாக்குறோம். அது ரொம்ப நாலேஜ் உள்ளது, அதுக்கு பயங்கர தந்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு சோலஜிஸ்டும் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அதை வித்தியாசமா அதை என்ன சொல்றாங்க, அப்படி கொண்டு வராங்க. இந்த வசனத்தை அப்படி இப்படி இருக்கிறதுனால அதுக்கு சப்போர்ட்டிவா என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. ரெண்டாவது நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், நார்மலி பாம்புனா யார நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா சாத்தான். இது மித்து. ஆக்சுவலி எங்க இருந்து வருங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் நான் பேசும்போது பார்த்தோம், இது ஈஜிப்சியன் கல்ச்சர்ல அப்போபிஸ் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் தான் அந்த பாம்பு. அது அப்படி கிரீக்குக்கு கிரீக்ல இருந்து ஹிந்து கல்ச்சருக்கு இன்னைக்கு நம்ம கல்ச்சர்ல கூட பாம்பை என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது என்னது, தெய்வம். அது நாகம்மாள், நாகக்கன்னி, என்னென்னமோ பேர்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு. அது ஒரு தெய்வம், அதை அடிக்கக்கூடாது. இது மித்தாலஜி. இது எங்க இருந்து வந்துன்னா ஈஜிப்சியன் கல்ச்சர்ல உள்ளது. அது அப்படியே 3500 வருஷங்களுக்கு முன்னால உள்ள ஒரு கல்ச்சர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பயப்படக்கூடிய ஒரு மிருகத்தையோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதனால மனுஷனுக்கு ஆபத்து இருக்குன்னு அதை கடவுளாக்கிடுவாங்க. மின்னல், இடி, பழைய காலங்கள்ல அப்படிதான், அதுக்கெல்லாம் மக்கள் பயந்து இருக்கிறதுனால அதை ஒரு கடவுள். ஸோ பாம்புன்னு சொல்லும்போது அவங்கள அட்டாக் பண்றோம்ங்கிறதுனால அது ஒரு கடவுள். அது இன்னைக்கு வரையிலும் இருக்கு. இது மித். மித்னா என்னது, ஒரு பிராணம், உண்மை கிடையாது. ஒரு அக்லியஸ்ட் அனிமல். அதை பார்த்தா நாங்க வாக்கிங் போகும்போது அடிக்கடி பார்ப்போம். 1 டைம் பார்த்துட்டு 2வது டைம் அதை பார்க்கறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது.
பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இது இந்த வார்த்தை, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைலாம் வெரி இம்பார்ட்டன்ட் வார்த்தை. இதை எடுத்து யூஸ் பண்றாரு. பாம்பை போல, நம்ம சொன்னாங்க பாம்பை போல ஞானமா இருங்க. அப்போ ஒரு ஒரு பேச்சு, இது எனக்கு என்னோட நாலேஜ்ல நான் பேசுறேன், தப்பா இருந்ததுன்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு சாத்தானை வச்சுட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டாரு. இது ஒரு சாத்தானாகவே இருந்திருந்தால் அவன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிடணும், நமக்கு டீச் அவன்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தேவன் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து டீச் பண்ண மாட்டாரு. சோ இது ஜஸ்ட் ஒரு அனிமல், அவ்வளவுதான். ஒரு லோவர் அனிமல். ஒரு ஒரு யாரு பார்த்தா ஒரு கொமட்டிக்கிட்டு வருமே, அத மாதிரி ஒரு அது அருவருப்பா இருக்கும், நமக்கு அருவருப்பா இருக்கும். நான் இதை பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஒரு போட்டோ, ஒரு மாடலிங், ஒரு போட்டோ ஷூட், அதுல ஒரு பொண்ணு கையில ஒரு மலைப்பாம்பு பைத்தானை கொடுத்துருக்கு, அதை வச்சுட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அது வச்சிருந்தாலும் அதுக்கு அத அது அது பிஹைண்ட் த ஸ்கிரீனா என்னன்னு தெரியல, அதுக்கு ரொம்ப அது அசிங்கப்படுது. அது காசுக்காக பண்றது. பாருங்க, என்ன ஒரு இதா இருந்தாலும் அது காசுக்காக தான் அவங்க அதை என்ன கையில வச்சுட்டு, நீங்க நிறைய போட்டோஸ் நம்ம பார்த்திருப்போம். அது அருவருப்பான ஒரு மிருகம். அப்போ இதுல என்ன விஷயம் சொல்ல வராரு? சபைக்கு டீச் பண்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு டீச் பண்றாரு. வைசஸ் சர்பன்ஸ்னா இது ஈடியம். என்ன ஈடியம்னா அவாய்டிங் ப்ராப்ளம்ஸ். நீ என்ன பண்ணிக்கிடாத, பிரச்சனைகளுக்குள்ளால போய் சிக்கிக்கிடாத. இதுதான் இது டீச் பண்ணக்கூடிய விஷயம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பு, இந்த சர்பண்டோடைய இதுன்னா, இந்த சர்பண்டோடைய குணலட்சணம், இந்த பாம்போட குணலட்சணம் என்னன்னா, இது வந்து ஈஸி எஸ்கேப்பிங் அனிமல். இது வந்து ஒரு மனுஷனை வந்து சும்மா எல்லாம் அட்டாக் பண்ணாது. சும்மா போயிட்டு இருந்தா நம்மளா கண்டுதான் அது பயப்படும், ஆனா நம்ம அதை கண்டு பயப்படும். பாம்புங்கிறது வந்து மனுஷனுக்கு எதிரெல்லாம் வந்து நிற்காது. எப்போ நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை ஏதாவது ஒண்ணு அதை நோண்டி, அதை ஏதாவது டார்ச்சர் பண்ணி, அதை ஏதாவது நம்ம அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு மனுஷனை என்ன செய்யும், அதை காத்து கொள்ளுறதுக்காக தான் அது என்ன செய்யும், அது என்ன செய்யும், மனுஷனை திரும்ப அட்டாக் பண்ணுமே தவிர அது ஒரு எஸ்கேப் பண்றது தான். நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு கம்பெடுத்த பாம்பை காணாது, அது எங்க போயிருக்குன்னு தெரியாது, எங்க புஞ்சுக்குள்ள ஓடிடும். அதோட அர்த்தம் என்னன்னா, அது ஒரு அரமைக்குள்ள உள்ள இடியம். வைசஸ் சர்பன்ஸ்னா நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அவாய்டிங் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள்ல இருந்து அவாய்ட் பண்றது. ஏன்னா இவங்க போறாங்க, ஒரு மிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு, நீங்க அங்க போய் நின்னுக்கிட்டு அடி போட்டு சண்டை போட்டு நீங்க ஒரு காஸ்பல நீங்க என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அதனால ரத்த கிளறி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம் மிஷினரிஸ், நான் அதை குறையாட்டு சொல்லலாம், அத வந்து அதனால நான் அடி வாங்குறதுனால இது எனக்கு இதனால தேவன் அது வந்து சந்தோஷப்படுவாருன்னு கேட்டேன்னா, இந்த இதை பார்க்கும்போது அது இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த யுகங்களை பற்றி உள்ள நாலேஜ் நமக்கு இருக்கணும். டைமிங் டிஸ்பென்சேஷனல் சொல்லுவாங்களா, டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து தேவனை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய முட்டாள்தனம் ஆயிரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 200 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவுக்குள்ள பைபிளே வந்திருக்கு. வில்லியம் கேரி, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சீகன் பால், இப்ப அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இல்ல. அப்போ இன்னைக்குதான் இவங்க நம்மளுடைய கிறிஸ்தவ மண்டலத்துல ரொம்ப ஈகரா, ரொம்ப ஆச்சுமா ஒரு மரணத்துக்கு பேரும், நீ ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் மிஷினரிய அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்கள்ல காடுகளிலும் குகைகளிலும் என்ன செய்றாங்க, போய் டீச் பண்றாங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். அதனால என்ன ஆகும்னா, ப்ராப்ளம்ஸ் வராதபடி பண்ண முடியுமா அப்படின்னா சரி, ஓகே.
பார்த்தீங்கன்னா அங்க நம்ம நிறைய இதெல்லாம் பார்க்குறோம். சில அதுக்கு தனி மேகசின்ஸ்லாம் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் டார்ச்சர் பண்ணக்கூடிய சில ஸ்பெஷல் இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து, இங்கங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து, அது தேவையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி ஒரு சுவிசேஷம் அளிக்கக்கூடிய நாட்களை நம்ம இல்லை. நம்ம ராஜ்யத்தின் ஓப்பனிங் டைம்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஞானமாட்டு நம்ம என்ன பண்ணது செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஒரு யுகத்துல இருந்து ஒரு யுகம் தொடங்க வேண்டியதா இருக்கு. சபை குழந்தையா இருக்கு. அங்க அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரலா நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டு அங்க மார்டைட்ஸ் இருந்தாங்க. சீஷர்கள் எல்லாருமே மார்டைட்ஸ் தான், ரத்த சாட்சியாக மரிச்சாங்க. நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது சான்ஸே இல்லை, வராது. இனி ஒருவேளை எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிரசன்ட் கண்டிஷன்ல அது இப்போ இந்த காலம் சபையை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் அண்ட் காலிங்க உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். இப்ப இதுல போய் நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடாதா? கண்டிப்பா தப்பு. சுவிசேஷம் சொல்லணும். நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம யார் யார் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு நமக்கு தெரியாது. இந்த காலிங்குள்ளால யார் இருக்கான்னு தெரியாது. ஸோ நம்ம மீட் பண்ணக்கூடிய நம்ம சரௌண்டிங்ல நம்ம எங்கெல்லாம் கான்டாக்ட்ல இருக்குமோ அங்கெல்லாம் தேவனோட பற்றி சத்தியத்தை நம்ம விதைக்கிறது, சொல்றது நம்மளுடைய கடமை. ஏற்றுக்கொள்ளாததும் அவங்களோட விஷயம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படிதான் நம்ம வந்திருப்போம். ஏதோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரிதான் நம்ம இதுல வந்திருக்கோம். ஸோ நம்ம இதுல பாக்குறது என்னன்னா, அந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்றது. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அந்த வைஸ் அஸ் சர்பன்ஸ்னா அவாய்டிங் ட்ரபிள். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்காங்க, அவாய்டிங் ட்ரபிள். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வைஸ், அதாவது வினா உள்ளவர்கள் போல இருக்கு. நான் வினா உள்ளவர்கள் ஏன்னா அது ஒரு நம்மளுக்கு கரெக்டா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. வினானா கேள்வி, வினானா நம்மளுக்கு கேள்விதான் தெரியும். சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் பாத்தீங்கன்னா, அப்ப சர்ப்பத்தோடைய கேரக்டர் இந்த இடத்துல பார்க்கும்போது அது ஒரு எஸ்கேப்பிங் கேரக்டர், அதை தப்பிக்க தான் பார்க்கும். அப்போ சபையாக அழைக்கப்பட்ட நாம தப்பிக்கணுமா கேட்டா, ஆமா தப்பிக்கணும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் அவ்வளவு மோசமான இடம். இதுல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கும், தனக்கு தேவையில்லாத விஷயத்துல, தனக்காடாத விஷயங்கள்ல தலையிடுகிறவன் தெருவுல போகக்கூடிய நாயினுடைய காதை. அந்த வசனம் அப்படிங்க, நீதிமொழிகள் 26:17. வழியே போகையில் தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்துளிக்கிறவனை போலிருக்கிறான். ஓகே சார், இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு. ஒரு ஃபன்னா இருக்கு, பட் உண்மையான விஷயம் அதுதான். சும்மா போகிறவன், அதாவது வழியிலே போகையில் ஒரு டிராவலிங் போயிட்டு இருக்கிறவன், அவனுக்கு அது தேவையில்லாத விஷயத்துல அவன் தலையிடுறான்னா, அவன் என்ன செய்யானா, ஒரு நாய்க்கு காலை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும், அவனா கடிக்கும். அதனால அவளை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுதான். ஸோ நம்ம ஒரு டிராவலிங்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில ஓடும்போது இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம சுத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதே நீதிமொழிகள்ல இன்னொரு வசனம் இருக்கு, நம்ம அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணலாம். 22:3 நீதிமொழிகள் 22:3 அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம படிக்கலாம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். போதும் சிஸ்டர், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். அப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்ட விவேகி சொல்லும் போது ப்ரூடன்ட்னு இருக்கும். இது எதுல இருந்து வந்திருக்குன்னா, ரூம் நான் சொன்னேன்,
அங்க நம்ம அங்கேயும் நம்ம 10-16 மத்தேயுல படிச்சோம்ல, வைஸ் அந்த இடத்துல உள்ள வார்த்தையும் இதே வார்த்தை தான். நான் அதை ஹீப்ரூல படிக்கிறேன். அருமிம் கா நகா நகாஷிம், அருமிம் கா நகாஷிம். ஸோ அரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சப்டில்னு சொல்லுவோம், தந்திரம், ஷூட், கிராஃப்டி. ஸோ இது 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 என்னன்னா ரொம்ப இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு. பாருங்க, ப்ரூடன்னு போட்டிருக்கு, விவேகின்னு போட்டிருக்கு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது எங்க இருந்து இந்த வேர்டு எங்க இருந்து வருதுன்னா, எர் சொல்லக்கூடிய ரூம் சொல்லக்கூடிய வார்த்தை ரூட் பேரண்ட் லெட்டர் எர். எர்னா யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த எர்னா யாருன்னா யூதாவுடைய பையன். நீங்க ஆதியாகமம் 38வது அதிகாரம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அந்த எர்னா மீனிங் என்னன்னா அவேக். அவேக் நான் அதை எடுக்கிறேன், ஒரு நிமிஷம். நீங்க அந்த சப்ஜெக்ட் அதெல்லாம் படிச்சிருக்கோம். நான் ஒருக்கா இதை பற்றி கொஞ்சம் எடுத்த ஞாபகம் இருக்கு எனக்கு. நம்ம பாருங்க, 3வது வசனம் 38:3 படிக்கலாமா? அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். ஓகே. இப்போ இந்த ஏர் சொல்லக்கூடிய மீனிங் என்னன்னா அவேக். அது மட்டும் கிடையாது, இதோட மீனிங் இனியும் நீங்க டீப்பரா அதுக்கு மேல ரூட் மீனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்குன்னா, ஐடியா ஆஃப் ஐ ஓப்பனிங், இனோவேட்டிவ், புதிதாக இந்த மீனிங்ஸ்ல வரும். அப்போ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், அந்த நாலேஜிங்கிறது வந்து அது பேடாகவும் இருக்கலாம், குட்டாகவும் இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்ட நாலேஜ் இருக்கலாம், நல்ல நாலேஜ் இருக்கலாம். ஒரு மனுஷனுடைய நாலேஜ் அட்வான்ஸ், அதுல அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பாருங்க, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, ஏஐ. நம்ம வச்சிருக்க மொபைல் எல்லாம் அதிலே கொடுத்துருக்குறான். டைமென்சிட்டி 160,600 ஏஐ. ஒரு மிஷினுக்குள்ளால ஒரு இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நிறைய மோடு அதில் வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, அந்த மொபைலை கையில எடுத்த உடனே அது ஆன் ஆகுது. ஸோ நம்ம அதை ரீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை பார்க்கல, அப்படி பார்த்து திரும்பி அதை பார்க்கும்போது அந்த டிஸ்பிளே அப்படி ஆஃப் ஆகும்போது நம்மளை பார்த்த உடனே என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஸோ அது அந்த லென்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா நம்மளுடைய கண்ணை என்ன பண்ணுது, சென்சார் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாலேஜ் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. ஸோ இந்த நாலேஜ் தான் நான் நம்ம லாஸ்ட் வீக் தியானிச்சோம். இந்த நாலேஜ் எப்படின்னா பிலாசபியோட இருக்கக்கூடாது, ஃபெய்த் பேஸ்ட் இருக்கணும். ஸோ இதை நான் அடையாளமா நான் லாஸ்ட் வீக் நம்ம தியானிச்சோம். நீங்க அதை ஸ்பிரிச்சுவல் தாட்ல பார்த்தோம். அந்த நாகாஸ்ன்னு சொல்லும் போது அது வந்து அவளுடைய நாலேஜ். அவ என்ன பண்ணுனா, அவ யூஸ் பண்றா. ஏன்னா அதோடைய வார்த்தைகள், அதோடைய ரூட் மீனிங் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப அப்சர்வ் பண்றது, கவனிக்கிறது, அது சிந்தை தானே. பாருங்க, இந்த இடத்துல ஏர், அதுவும் அந்த இடத்துல நிர்வாணமா இருந்தாங்க, சர்ப்பமான தந்திரம் உள்ளதா இருந்துன்னு சொல்லும் போதெல்லாம் அரும். அப்ப இந்த மனுஷனும் ஏர்ன்னு சொல்லும் போது அது என்னன்னா ஐடியா ஆஃப் ஓப்பனிங் ஐஸ். புதுசா ஒரு ஐடியா ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி இருந்தா இதை பார்க்கும்போது, நீங்க இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது 38 நாலேஜிய பாருங்க, இவ்வளவு மோசமான ஒரு நாலேஜியும் இருக்கு. அது என்னன்னா ஹியூமன் தாட் இன்னைக்கு எல்லா இடமும் அப்படி இருக்கு. இதுல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒண்ணு இல்லை, நமக்குள்ளாலே அந்த தாட் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த பேட் தாட்ஸ், அந்த பேட் தாட்ஸ்னா
ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய தாட்ஸ். ஸோ இதுல இருந்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒன்லி வெளியிலயும் இருக்கு, நமக்குள்ளாலும் இருக்கு. இந்த அந்த அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோம். எப்படி? விவேகி ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்கிறான், ஆபத்தை கண்டு. ஸோ வாய்ஸ் அஸ் சர்பன்ஸ்னா தேவையில்லாத இஷ்யூஸை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, விலகி கொள்ளுங்க. அப்ப இது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ், வாய்ஸ், இன்டெலிஜென்ஸ். அப்ப அந்த ஏர்ங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு அவேக்கணும்னு நான் சொன்னேன். அது மட்டும் கிடையாது. இதோட இன்னொரு மீனிங் வந்து ஐடியா ஆஃப் ஓப்பனிங் த ஐஸ். பாருங்க, இந்த மனுஷன் வந்து என்ன பண்றாருன்னா, மேரேஜ் பண்றாரு ஒரு கானானிய ஸ்திரீ. கானானியர்கள் எவ்வளவு மோசமானவங்கன்னு சொல்லி நம்ம நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால ராகாப் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்ம பேசணும். கானானியர்களுடைய கல்ச்சரே ஒரு மோசமான கல்ச்சர். பெஸ்டாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மிருகங்களோடு சேரக்கூடிய, செக்ஷுவல் கான்டாக்ட் வைக்கக்கூடியவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அது தாட், எப்படி ஹியூமன் தாட் எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க. அவங்க லாஸ்ட் எவ்வளவு வைக்கிரமான ஒரு புத்தின்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம அந்த இடத்துல நம்ம தியானிச்சோம், நீங்க அங்க உள்ள எல்லாரையும் கொன்னுரு அப்படின்னு சொன்னாரு. இது என்னன்னா, நம்ம நீங்க அட்டன் பண்ணனவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல கொல்லுன்னு சொல்லும்போது மெயின் ரீசன் என்னன்னா, இவங்க அந்த பிஸ்டாலிட்னு சொல்லக்கூடிய மிருகங்களுக்கு கூட இவங்க சேர்றது சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் எல்லாம் என்ன செய்யும், அதுல ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப இந்த டிசீஸ் வரும்போது கண்டேஜியஸ். இப்ப கொரோனாங்கிறது எல்லா இடம் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. மொத்தம் ஒண்ணுமே இல்லாதவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது அதனால அவங்களுடைய பீப்புளை தேவன் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அப்ப அந்த மக்களை அவர் என்னதான் செய்யணும், ஆடு மாடு கொண்டுதான் ஆகணும், எல்லாரையும் கொண்டு ஆகணும், பட்சபாதம் இல்லாம. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கண்டேஜியஸ் ஒரு தொற்று நோய் வந்துட்டுனா அது இவங்களும் அஃபெக்ட் பண்ணிடும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு கானானிய, அந்த ஒரு கேரக்டர் தான் இவனுடைய யூதா கல்யாணம் பண்ணிருந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அவனுடைய பையன் இருந்த அந்த பையன் கல்யாணம் பண்ண அந்த கானானிய, அதுவும் கானானிய ஸ்திரீ தான் பாருங்க. அது வசனம் யார கல்யாணம் பண்ணிட்டானா, யூதாவுக்கு மூத்த மகன ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகன ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அடித்து போட்டார். சோ அப்ப ஏர்ன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், ஐ ஓப்பனிங் ஐடியா. இது ஏன் அவன் சாகிறதுக்குன்னு சொல்லும் போது இது என்ன அதை பேசுறாங்கன்னா கொடுக்குறாங்கன்னா, அடுத்த பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனோட தம்பி அந்த தாமார கல்யாணம் பண்றாரு, ஓனான். அப்போ அவன் என்ன பண்ணா, அவன் என்ன கொடுக்குறாரு, உன்னுடைய சகோதரனுடைய சந்ததிய உன்னுடைய சகோதரனுடைய சந்ததிய நீ உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூதா தாமார சகோதரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவன் என்ன பண்றான்னா, அவனும் என்ன பண்ணானா, சந்ததி உண்டாகாத படிக்கு 9 படிச்சீங்கன்னா தன் வித்தை சமனை என்ன பண்ணிட்டானா, வெளியில விட்டுட்டானா. பாருங்க, நல்ல கவனிங்க இந்த இடத்துல. இது அண்ணனுடைய வாரிசு என் மூலம் வரணும் அங்கிறது இவனுக்கு விருப்பம் இல்லை. அப்போ யூதா என்ன தப்பு பண்ணிருந்தான், சாரி ஏர் என்ன தப்பு பண்ணிருந்தான்னு பார்க்கும்போது அவனும் இந்த மாதிரிதான் தப்பு பண்ணிருக்கிறான். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதது. சோ இது எந்த மனுஷனுக்கும் தெரியல அவன் செஞ்ச தப்பு. சோ இது பிரைவசியான ஒரு தப்பு பண்ணிருக்கிறான். மேபி இது பெட்ரூம் ரிலேட்டட் ஒரு தப்பா இருக்கலாம், பிரைவசி தப்பு. கர்த்தரின் பார்வைக்கு எந்த மனுஷனுக்கு அவன் செஞ்ச தப்பு தெரியல, தேவனுடைய கண்களுக்கு மட்டும் தான் தப்பு தெரிஞ்சிருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஸ்டடி பண்ணி நம்ம வேற ஆரம்பிக்கல உள்ள இது பார்க்கும்போது அவனும் இதே மாதிரிதான் அவனுடைய விந்தை வெளியே விட்டானா, வித்தை. எதுக்குன்னா, இது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க கான்டாக்ட் பண்ணி செக்ஷுவலா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அந்த தாமார் என்ன ஆகுவாங்க, பிரெக்னன்ட் ஆகுவாங்க. சோ இவனுக்கு அவளுடைய அழகுதான் இம்பார்ட்டன்ட். இவனுக்கு அவளுடைய அந்த பிரெக்னன்ட் இவனுக்கு என்ன செய்யல, விருப்பம் இல்லை.
அந்த கல்ச்சர், நம்ம அந்த கல்ச்சர் பேக்ரவுண்டும் முக்கியம். ஸோ இவனுக்கு தாமாரோடைய அந்த பியூட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்ததுனால பிரெக்னென்ட் ஆயிட்டானா இவ எப்படி இருப்பா, அந்த அழகு எப்படி குறைஞ்சு போகும், அந்த அழகு இருக்குமா தெரியாது. ஸோ என்ன பண்ணான்னா ஒரு நேச்சுரல் ஒரு ஃபேமிலி பிளானிங். ஸோ இது நியூ ஐடியா. நான் சொன்னோம்னா எர்ங்கிறது நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஏதாவது சம்பவங்கள் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்த்தா நடந்த மாதிரி தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தெரியல. இந்த ஏர் பண்ணின சம்பவம் இதுக்கு முன்னாடி எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி இன்சிடென்ட் இல்ல. அப்படிதான் நடந்திருந்தா சொல்லுங்க, நம்ம அதை பார்க்கலாம். பாருங்க, அப்ப இவன் பண்ணினது ஒரு கான்ட்ராசெப்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, கருத்தடை இந்த காலத்துல நிறைய இருக்கு. ஸோ இவன் பண்ணினதும் ஒரு நேச்சுரலான ஒரு ஃபேமிலி பிளானிங் சொல்லுவாங்கல்ல, குடும்ப கட்டுப்பாடு. ஸோ இது தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பார்வையில இது பொல்லாததா இருந்து அதுக்கு பிறகு அந்த லைஃப் அவன் அனுபவிக்கவே முடியல. தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவனை அழிச்சிட்டாரு, கொன்னுட்டாரு. நம்ம படிக்கிறோம் அந்த சம்பவத்தை, நம்ம படிக்கணும். ஸோ நம்ம இதுல என்ன பார்க்கிறோம்னா, அந்த ஐடியாங்கிறது இன்னைக்கு நிறைய அதுல பயங்கரமான ஐடியாக்கள் இருக்கு இன்னைக்கு உள்ள இந்த ஃபேமிலி பிளானிங்ல. ஆனா இது வந்து ஏசியன் கல்ச்சர். இது அவங்களுக்கு மேபி இது கானான்ல இருந்து அந்த இருந்த இடத்துல இருந்து இவனுக்கு அந்த நாலேஜ் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு கிடைச்சிருக்கலாம். ஏன்னா இருந்த இடம் மோசம். ஏன்னா அதுல ஒரு வசனம் வரும், அவங்க எந்த இடத்துல 5ல படிக்கிறோம், 5வது வசனம். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஷேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசிபிலே இருந்தான். அவன் கெசிபிலே இருந்தான். சோ கெசிப்னா என்னன்னா ஃபால்ஸ், தப்புன்னு அர்த்தம். ஆக்சுவலி கெசிப்னா மீனிங் என்னன்னா தப்பு. ஒரு வார்த்தை படிக்கலாம். பாருங்க, அது வந்து என்னன்னா தப்புனா என்னன்னா ராங்கான பிளேஸ், பொய்யான ஒரு இடம். ஒரு வசனம் படிக்கலாமா? 23:19 எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, போதும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் இல்ல. பொய்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, லை. அது என்னன்னா இதுல ரூட் வேர்டு தான், கசாப்னு ஒரு வார்த்தை. காஃப் ஜாயின் பித், கசாப்னு ஒரு வார்த்தை. சோ இந்த கசீப்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதுல இருந்து வந்திருக்குன்னா இந்த வார்த்தையில இருந்து தான் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. ஸோ இவங்க வாழ்ந்த அந்த இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் வந்து ஒரு ராங்கான பிளேஸ், ஃபால்ஸான பிளேஸ். ஸோ அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கானானியருங்கிறது இவங்களுக்கு ஒரு வித்தியாசமானவங்க, அவங்க சேரக்கூடாத இடம். அப்படி பண்ணாலும் இவனுடைய அந்த பேருக்கு தக்கன இவனோட ஆக்ஷனை என்ன செஞ்சிருக்கு, ஒரு ஐடியா ஆஃப் ஓப்பனிங் ஐஸ், ஒரு புதிய விஷயத்த, ஒரு நேச்சுரல் ஒரு ஃபேமிலி பிளானிங் மாதிரி என்ன செய்யறான், பண்றான். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிடுவோம்னா, இதான் நாலேஜ். மனுஷனுடைய நாலேஜ் அவனை எந்த மாதிரி கொண்டு போகு. இன்னைக்கும் இதே நாலேஜ்ல இருந்து நம்ம தப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், எஸ்கேப் ஆக வேண்டியதா இருக்கும். நான் ஏன் அந்த அராம் அந்த வார்த்தையை எடுத்தோம்னா, அது நான் எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா, வைஸ் அஸ் சர்பன்ஸ் நம்ம அங்க படிக்கிறோம்ல. ஸோ அந்த வைஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்குன்னா, அந்த அராம், அந்த அருங்கிற அந்த வார்த்தை தான், சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் இது. ஸோ இட்ஸ் ஒரு இன்னைக்கும் நம்மள உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சேலஞ்சிங் ஆன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. புதிய புதிய இன்வென்ஷன்ஸ் அது சபையிலேயும் இருக்கு. நமக்கு சபை வகுப்பாறுல பார்க்கும்போது, சபை சர்ச் கிளாஸ்ல பார்க்கும்போது அது எப்படின்னா ஒரு லெத்தர்ஜி, ஒரு சோம்பல். இது ஒரு டேஞ்சர். இதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியங்களா இருக்கிறோம். அதுக்கு ஒரு தன்னிறைவுன்னு சொல்லுவோம். அதை வரக்கூடிய பிரச்சனைய பார்க்காம நம்ம மென்டலி ஒரு கண்டன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, எனக்கு இது சேஃப். நம்ம லாஸ்ட் வீக்லாம் பார்த்தோம்,
பணம், பண ஆசை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறோம்? தப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸோ அவாய்டிங் த இஷ்யூஸ் வைஸ் as a serpents. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு முக்கியமான அடுத்த 3வது பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டேக் இட் ஈஸி, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது என்ன அஃபெக்ட் பண்ண போகுது? ஸோ பெர்மிஷன் கிராண்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது 3வது விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்கன்சர்ன்டு, சில விஷயங்களை வந்து கன்சர்ன் பண்ணவே மாட்டோம், விட்டுருவோம். இது என்ன செய்ய போகுது? சில லிஸ்டுகள் இப்படி இருக்கு. இது எல்லாம் எப்படின்னா அவாய்டிங். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கு? அவாய்டிங். ஸ்பிரிச்சுவலி நான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, பிசிக்கலா நம்ம அதை அவாய்டிங் டேஞ்சர்ஸ்னா, நம்ம வந்து எந்த இடத்துல எதை பேசணும், எப்படி பேசணுங்கிறது பிசிக்கலா. ஒரு 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 பெரிய கோயில் இருக்கு, கோயிலுக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு நீங்க வந்து ட்ராக் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது முட்டாள்தனமா இருக்கும். பெரிய பெரிய மசூதியோ இல்லைன்னா பெரிய பெரிய ஹிந்து டெம்பிளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நான் சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால நின்றுக்கிட்டு நீங்க ட்ராக்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஃபுல்ஸ்தனமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவர்களே நமக்கு ஒரு பெரிய எதிரிகள் தான். நம்ம அங்க ஒரு வசனம் படிச்சோம், விவேகி தன் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் ஒரு வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, சத்தார்னு ஒரு ஹீப்ரு வார்த்தை, ஆப்சென்ட்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கு. ஆப்சென்ட்னா நம்ம இருந்தாலும் அமைதியா இருக்கணும். ஆப்சென்ட்னா என்ன? இல்லைன்னு அர்த்தம். ஸோ வாய் என்ன செய்யக்கூடாது, ஏன்னா அது என்ன ஆகும், அடுத்தது அது ஒரு இஷ்யூ உண்டு பண்ணும். ஸோ சபை வைப்பாருக்கு அன்னைக்கு கிறிஸ்து வந்து சீஷர்களுக்கு சொன்னது அது நமக்கு சொன்னதுதான். பிஹோல்ட், இதோ நான் உங்களை ஷிப்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா, குட் பீப்புள் எங்க போறாங்கன்னா ஒரு பேட் லீடர்ஸ் மத்தியில, அது ஆக்சுவலி அதுவும் ஒரு 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 ஐடியம் மாதிரிதான். ஒரு நல்ல மக்களை வந்து ஒரு பேட் லீடர்ஸ் இருக்கிறாங்களே, கெட்ட தலைவர்களுக்கு மத்தியில் அனுப்புறது மாதிரி ஷீப்பை வந்து ஊல்ஸ் மத்தியில் அனுப்பி வைக்கிறது. அப்புறம் பார்க்கிறோம் சர்ப்பம், வினா உள்ளவர்களா இருங்க, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா, எஸ்கேப்பிங். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா நான் அதுக்கு தான் நான் சொன்னது, இந்த நாலேஜ் பேஸ்ட் இன்னைக்கு எல்லாருடைய மைண்ட்லயும் அவங்க செய்யறது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப கஷ்டம், ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இதுல வந்து எஸ்கேப் ஆகுறதுங்கிறது வந்து கூடாத காரியம் தான், நிச்சயமாகவே முடியாது. நம்ம இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணா கூட அடுத்த டைம் நம்ம என்ன செஞ்சிடும், உழுந்து போயிடுவோம். டக்குன்னு நமக்கு கோபம் வந்துடும், ஈஸியா வந்துடும். ஒண்ணும் இல்லை, ஒரு கோபம் வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் ஒரு பொருளை கொடுத்து சொல்லி இதை இந்த இடத்துல வைங்கன்னு நான் சொல்லிட்டேன், ஆனா அந்த இடத்துல வைக்காம அவங்க இன்னொரு பக்கத்துல வச்சுட்டாலே என்ன ஆயிரும், டக்குன்னு கோபம் வந்துடும். இந்த பொருளோட அது அங்க வச்சா ஒன்னும் ஆக போறது கிடையாது, இருந்தாலும் நான் சொன்னத அங்க வருது. அது அந்த பொருளை இங்க வைக்கிறதுக்கு பதிலா நான் இங்க வச்சுட்டேன், இங்க வச்சாலும் சேஃப் தான், இங்க வச்சாலும் சேஃப் தான். அதனால என்ன வருது, ஒரு டக்குன்னு ஒரு நமக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகுது, டக்குன்னு நம்மளுடைய அங்க முகநாடி வேறுபட்டது மாதிரி நமக்கு என்ன ஆகுது, டக்குன்னு முகநாடி. அப்படி இருக்கும்போது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு ஹியூமன் தாட், எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு பாருங்க நம்ம எடுக்கக்கூடிய நாலேஜ். ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு அதான் வேதம் சொல்லுது, மனுஷங்க எல்லாம் தேவ மகிமை அட்டு போனாங்க. இந்த டிவைன் நாலேஜ் இல்ல, ஹோலி ஸ்பிரிட் இல்ல, டிவைன் ஸ்பிரிட் இல்ல, முழுக்க முழுக்க என்ன ஆயிட்டு ஹியூமன் ஸ்பிரிட் இன்னைக்கு முழுவதும் இருக்கு. பிரபஞ்சத்தின் தேவன் நம்ம சொல்றோம். ஸோ தேவன் சொல்லும்போது நான் எடுத்த சப்ஜெக்ட் தான் எலோஹிம். ஸோ ஏல்னு சொல்லணும்னா ஸ்ட்ராங் அத்தாரிட்டி. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது ஸ்ட்ராங் அத்தாரிட்டி. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா மனுஷனுடைய பணம் இருக்கு, ரெண்டாவது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய அதிகாரம். ஸோ இதுதான் ஒரு மனுஷனை இன்னைக்கு ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. ஈவன் சபையில கூட இன்னைக்கு அதுதான் இருக்கு, ரெஸ்பெக்ட் பாக்குறது. ஸோ இதுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்காங்க, எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இட்ஸ் டேஞ்சர், அவாய்டிங் டேஞ்சர். இது இது வந்து காட்லி ஸ்பிரிட் கிடையாது, இட்ஸ் ஹியூமன் விஸ்டம், ஹியூமன் நாலேஜ், ஈவில்ஸ் நாலேஜ். ஸோ அதான் இந்த இடத்துல இவர் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு பிசிக்கலா
நீங்க ஞானமா இருங்க, இந்த இடத்துல நீங்க பிரில்லியண்டா இருக்காங்கன்னா பாம்பை போல இருங்கன்னு சொன்னா அதோட மெயின் அர்த்தம் என்னன்னா எஸ்கேப்பிங் ஃப்ரம் த டேஞ்சர். ஆபத்துல இருந்து நம்மளை எப்படி நம்மளை என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். நம்ம அங்கெல்லாம் போய் நின்றுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அங்க விழுந்துருவோம். 2 பேரு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம உள்ள பேசினா நம்ம தான் என்ன ஆயிரும், நம்மளுக்குள்ளதான் கோபம் வந்து என்ன எப்படி பேசுறான்னு சொல்லி நம்ம தான் அந்த கோபத்துக்கு அவங்களுடைய பேச்சுல நம்ம பலிகடா ஆயிரும். ஸோ ரொம்ப ஞானமா நம்ம இருக்க வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா நம்மளால இந்த ஓட்டத்தை, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், நம்மகிட்ட நம்ம தோத்து போயிடுவோம், எல்லார்ட்டும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனா நம்மகிட்ட நம்ம என்ன ஆயிருக்கும், இந்த புதிய சிருஷ்டிங்கிறது வந்து இந்த பழைய சிருஷ்டிட்ட என்ன செஞ்சிடும், தோத்து போயிடும். பிசாசெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஓடி எதிர்த்து நின்று ஓடி போயிடுவான்னு சொல்லுது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். ஸோ திரும்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா அவாய்டிங் டேஞ்சர். ஏன்னா இந்த மாமிசமே நமக்கு ஒரு டேஞ்சரா தான் இருக்கு. இன்னொரு இதுல பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாமிசமே, இந்த ஃபிளஷ் நமக்கு எகென்ஸ்டா தான் இருக்கு. நம்ம அந்த கோலை ரீச் பண்றதுக்கு எகென்ஸ்டா தான் நம்மளை பண்ணி புள்ளி இழுக்கதான் செய்யும், கூட போக மாட்டேங்குது. மேல போனாலும் என்ன செய்யும், மாமிசம் திரும்பி நம்மளை என்ன செய்யும், வேற வேற புதிய புதிய தாட். எப்படி அந்த ஏறுங்கிறதுக்கு ஒரு நியூ தாட் வந்து, அது நல்ல தாட்டா இல்ல, அவன் அந்த அழகை அனுபவிக்க முடிஞ்சா, ஒருவேளை மேபி அந்த கானானிய ஸ்திரீ மேல உள்ள அழக அவன் அனுபவிக்கணும்னு நினைச்சிருந்தாலும் என்னாச்சு, முடியல. அவன் பிளான் பண்ண ஒரு புதிய பிளான் பண்ணான், திட்டம் பண்ணான், இவளை பிரெக்னன்ட் ஆக்கிடக்கூடாது. ஸோ அந்த திட்டம் என்னாச்சு, அவன் யூஸ் பண்ண பிளான் என்னாச்சு, தேவன் அவனை அடித்தாரு, அவர் பார்வைக்கு அது பொல்லாததா என்ன செஞ்சு இருந்து. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல பாடம். நம்மளுடைய நாலேஜ், ஹியூமன் நாலேஜ், ஹியூமன் விஸ்டம் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு காட்லி நாலேஜ். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை இதை ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம்னா உடனே பார்க்குறோம், ஒரு தடவை பார்க்குறோம், ஒரு விஷயத்த பார்க்குறோம், அதுக்கு பின்னால சம் தாட் இருக்கும், அதை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் நம்மளை எஸ்கேப் பண்ண வைக்கும், அவாய்ட் பண்ண வைக்கணும் டேஞ்சர்ல இருந்து. ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு செயலை பார்க்குறோம், ஒரு ஆக்ஷனை பார்க்குறோம், ஒரு மனுஷனை பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் தாட் நமக்குள்ளால கிரியேட் ஆகுது. அது எப்படிப்பட்டது, அது அடுத்தது அடுத்த இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்தது அவங்களுக்கு மேல எதுனதை அது கொண்டு வரப்போகுது நமக்கு தெரியாது. ஸோ இமீடியட்லி என்ன செய்யணும், அவாய்டிங் டேஞ்சர். அடுத்த போனோம்னா அது டேஞ்சருக்குள்ள போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாலாம் டக்குன்னு போயிடும். ஒரு கோபம் வந்தாலே முடிஞ்சு, நம்ம சேர்த்து வச்சிருந்த ஸ்பிரிச்சுவல் டக்குன்னு உடஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிரிட்டிக்கல், வெரி கிரிட்டிக்கலான ஒரு சரீரத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தாட்டு ரொம்ப மோசமான தாட்டு. நம்முடைய அதாவது உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, அதே நேரத்தில் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. ஸோ ரெண்டும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் தான், அதே நேரத்தில் அந்த மனுஷனும் கொல்லாத மனுஷன் தான். ஸோ இது தேவனுடைய விருப்பம் கிடையாது. தேவனுடைய இது ஒன்னாதான் இருக்கும், ஏதாவது ஒண்ணு நல்லவனா இருக்கணும், ஒண்ணு கெட்டவனா இருக்கணும். ஸோ தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது முழுக்க 100% பியூர். அதை பார்த்தோன்னா புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள்னா இட்ஸ் பியூரா குறிக்கக்கூடியது, ட்ரஸ்டை குறிக்கக்கூடியது ஒரு சிம்பிள் தான் அந்த புறாவை போல. ஸோ பியூரிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம அதே நேரத்துல அவாய்டிங் டேஞ்சர், இது நம்மளை எங்கேயோ இது நம்மளை சங்கப்படுத்தும். இதனால நம்ம ஒரு கோபம், ஒரு எரிச்சல் நமக்கு வந்தாலே ஸ்பிரிச்சுவலி நம்ம கீழே விழுந்துருவோம்னு அர்த்தம் டக்குன்னு. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ எவ்வளவு டீப்பா நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஒரு பொருளை நான் உங்ககிட்ட சொல்லி ஆர்டர் கொடுக்குறேன், பையன்கிட்ட கொடுக்குறேன், இது அங்க வைனா அவன் அங்க வைக்காம வேற வச்சுட்டான்னா அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா என்ன வருது, கோபம் வருது, அது அடுத்தது வேற மாதிரி ஆயிரும். ஒரு சின்ன கோபம் அடுத்து வேற மாதிரி போயிட்டே இருக்கும், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம அதை நிதானிச்சு, அது தேவைப்படணுமா, அந்த கோபம் அவசியமா, அது தேவையில்லையே, நீதி நிமித்தம் படுறது வேற, அந்த கோபத்தை பற்றி நான் பேசல. இந்த கோபம் இந்த நாலேஜ் அந்த சொல்லக்கூடிய அந்த யூதாவுடைய மூத்த மகன் பண்ண மாதிரி உள்ள ஒரு நாலேஜ், பட் அது டோட்டலி ஆபத்தான ஒரு நாலேஜ்.
அந்த நாலேஜ் தான் இன்னைக்கு எல்லா மனுஷருக்குள்ள இருக்கு. அந்த நாலேஜ்ல இருந்தா நம்மள என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, பாதுகாக்கிறது தான் வைஸ் ஆஸ் அ சர்பன்ஸ் சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னைக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அதை பற்றி நம்ம தான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு தேவையில்லாம நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இஷ்யூக்குள்ளால மாட்டிடக்கூடாது. பேசிட்டு இருக்கிறது சிந்தனையில பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டும் தேவனுக்கு முன்பாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். பாருங்க, ஒரு ஒரு மொபைல் என்ன வாட்ச் பண்ணுங்கன்னா, மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொபைல் என்ன வாட்ச் பண்ணுங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள யாவே தேவன் எவ்வளவு எப்படி இருப்பாருங்கிறத யோசிக்க முடியல. ஒவ்வொரு தாட்டும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ரெக்கார்ட்ல இருந்துட்டு இருக்குது. ஸோ நமக்குள்ளால எப்படிப்பட்ட தாட்டுகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் நம்ம எண்ணங்களை கவனிக்கணும், தாட்டை கவனிக்கணும். அதுதான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டிங்கிறது தெரியும். நம்ம இப்போ எவ்வளவு புது சிருஷ்டியா இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சு நம்ம எல்லாரும் அவாய்டிங் டேஞ்சர்னா, இந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி உள்ள சத்தியத்துக்கு, அதாவது கனிகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மாமிசத்தின் கிரிகைகளுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவாய்ட் பண்ணி எஸ்கேப் ஆகி போறதுதான் புத்திசாலி தனம். அதான் வைஸ் அஸ் அ சர்பன்ஸ். எப்படி ஒரு பாம்பு நம்மளை கொன்றக்கூடாது, நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கொன்னுருவாங்களே, முதல் அடி தலையில தான் அடிப்பாங்க பிடிச்சி, அதுக்கப்புறம் தான் தலையில தான் முதல்ல அடி நடக்கும். ஒரு பாம்பை பிடிச்சாங்கன்னா வாழை அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கதான் எல்லாம் இருக்கு. மெயினே விஷயமே அதுதான். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தலைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். டோட்டல் நியூரல் சிஸ்டம்ங்கிறதா இருக்கு, அதுல தான் எல்லா தாட்ஸும் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு தாட்டையும் நம்ம நிதானிச்சு, முழு தாட்டையும் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு வைத்து, தேவனுடைய ஆவிக்குள்ளால நம்ம அந்த கண்ட்ரோல் வச்சுக்கோன்னா, தேவன் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் அந்த ஓட்டத்தையோட ஹெல்ப் பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் செய்யலாம். ஒன்றான தேவனாகிய யாவே தேவனே, உங்களுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தினாலே பாத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையை நாங்கள் கவனிக்க, அப்போ அந்த சிந்தனையிலே நாங்கள் நல்ல விஷயங்களை, நல்ல கனிகளை தெரிந்தெடுத்து, தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்கள் எஸ்கேப்பாக, ஏன்னா அதுல டேஞ்சர் இருக்கு, அதுல ஆபத்து இருக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம்மளோட சீஷர்களுக்கு நீங்க டீச் பண்ண அனுப்பியிருக்கிறீங்க ஆண்டவரே. 2000 வருஷத்துக்கு பிறகு படிக்கிற நாங்க அது எங்களுக்காக எழுதப்பட்டது என்று எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணட்டும் ஆண்டவரே. நாங்களும் அவாய்ட் த டேஞ்சர், அவாய்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆண்டவரே. எங்களுக்குள்ளால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ண, அதில் ஆப்சண்டாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு ஆவியை தர முடியாது வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் பலகீனமானவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால இப்படிப்பட்ட வேத வசனங்கள் மூலம் நீர் எங்களுக்கு டீச் பண்றீங்க, உணர்த்துறீங்க. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியட்டும், அது எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண கற்றுக்கிற விஷயங்க பொறுமையாக கேட்டுக்கொண்டுகிற ஒரு சோதர்ஸ்லாம் சொல்லிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இதை பிடித்துக்கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடி இந்த ராஜ்யத்தில் நீர் வைத்திருக்கிற அந்த அழியாமை தடுத்துக்கொள்ள, சதா காலத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற நிச்சயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதுகாத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் இந்த வாரம் முழுவதும் இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை காரியங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க அதை மீட் பண்ணுங்க, சந்திங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய கைடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கட்டும். நாங்க எங்களுடைய நாலேஜை நாங்க டிபெண்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நாங்க உங்களுடைய நாலேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கட்டும் ஆண்டவர். எல்லா விஷயத்தையும் நாங்க உங்களை டிபெண்ட் பண்ணிருக்க உதவி செய்யுங்க. நாங்க யாருக்கும் பயப்படாதபடி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனுஷனுக்கு பயப்படுவது பயம் கண்ணியை வருவிக்கும் சொல்லிடுறது ஆண்டவரே. முதலாவது தேவனுக்கு பயப்படட்டும், மனுஷனுக்கு கனத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய குமாரனும் எங்களுக்கு நிச்சயமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஷாலோம். தேங்க்யூ பிரதர். ஷாலோம் பிரதர். ஷாலோம் பிரதர். ஷாலோம் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஷாலோம். ஷாலோம். ஷாலோம் பிரதர். ஷாலோம் பிரதர். ஷாலோம் பிரதர். ஷாலோம் சிஸ்டர். எம்லி ஃப்ளோரா. ஷாலோம் பிரதர். ஷாலோம் சிஸ்டர்ஸ். ஷாலோம் பிரதர். தய சிஸ்டர். ஷாலோம் சிஸ்டர். எமிலி ஷாலோம். எமிலி சிஸ்டர். டைட்டஸ் பிரதர். ஷாலோம் பிரதர். ஷாலோம் சிஸ்டர். ஷாலோம் சிஸ்டர். ஷாலோம் சிஸ்டர்.
Shalom, sister. Vinod brother, Shalom brother. ICF Vinod brother. Lawrence brother, Shalom brother. Shalom, sister. Shalom, brother. Shalom, sisters.